வணக்கம். திருப்பொற்சனம் சேனலுக்கு உங்களை பக்தியோடு வரவேற்கிறேன். வில்வம் சிவபெருமானுடைய பூஜைகள்ல ரொம்ப முக்கியமான பொருள். பலவிதமான மலர்களை கொண்டு பூஜை செய்யறதை விடவும் ஒரு வில்வத்தை கொண்டு பூஜை செய்யறதுக்கு சிறந்த பலன் உண்டுன்னு சொல்லுவாங்க. வில்வத்துல மகா வில்வம், கொடி வில்வம், கற்பூர வில்வம், சித்த வில்வம் உள்ளிட்ட 21 வகையான வில்வ வகைகள் உண்டு. நாம பொதுவா 3 இதழ்கள் கொண்ட வில்வத்தை தான் பூஜைக்கு பயன்படுத்துறோம். ஆனா 5 இதழ் 7 இதழ் கொண்ட வில்வத்தையும் பூஜைக்கு பயன்படுத்துறது சிறந்த பலனை தான் தரும். 3 இலைகளை கொண்ட வில்வம் சிவபெருமானுடைய திரிசூலத்தை குறிப்பதாகவும் இச்சா சக்தி, ஞான சக்தி, கிரியா சக்தியை குறிப்பதாகவும் சொல்லப்படுது. காஞ்ச நிலையில இருக்கிற வில்வத்தை கூட பூஜைக்கு பயன்படுத்தலாம். பூஜைக்கு பயன்படுத்திய வில்வத்தை மறுபடியும் தண்ணீர்ல சுத்தம் பண்ணிட்டு மறுபடியும் பூஜைக்கு பயன்படுத்தலாம். வில்வத்துக்கு அந்த தோஷம் கிடையாது. வில்வம் சிவஸ்வரூபம், முட்கள் சக்தி ஸ்வரூபம், கிளைகள் வேதங்கள், வேர்கள் தேவர்கள். அதனால்தான் சிவ பூஜையில வில்வத்தை அர்ப்பணிக்கும் பொழுது தீய சக்திகள் விலகிடும், தோஷங்கள் ஓடிடும் சொல்லுவாங்க. போன ஜென்மத்துல என்ன பாவம் பண்ணேனோ அப்படின்னு நம்மளை எல்லாரும் சொல்லியிருப்போம். அப்படி முற்பிறவி துயர் நீங்கிட சிவபெருமானுக்கு வில்வ வழிபாடு ரொம்ப சிறந்தது. வில்வ மரத்துக்கு ஸ்ரீ விருக்ஷன்னு பேரு. வில்வ பழத்துக்கு ஸ்ரீ பழம் அப்படின்னு பேரு. பார்க்கடலிலிருந்து மகாலட்சுமி தோன்றிய பொழுது அவங்களுடைய திருக்கரங்களிலிருந்து வில்வ மரம் தோன்றியதா வராக புராணத்துல சொல்லப்படுது. வில்வ மரத்தை வழிபடுறதால சிவபெருமானுடைய கருணையும் கிடைக்கும், மகாலட்சுமியின் பரிபூரண அருளும் கிடைக்கும். வில்வ இலையிலும் கூட மகாலட்சுமி வாசம் செய்யறது ஐதீகம். அப்புறம் என்னங்க, மகா சிவராத்திரி மட்டும் இல்லாம சிவபெருமானுடைய விசேஷமான நாட்களிலும் சிவபெருமான வில்வத்தை கொண்டு அர்ச்சனை செஞ்சு வழிபடலாம். நன்றி, வணக்கம்.